நமக்கு இங்கே நிறைய மரமாக இருக்குது. வில்லேஜுக்குள்ளேலாம் நிறைய மரம் நட மாட்டாங்க, ஆனால் இங்கே நிறைய நட்டுருக்காங்க. என்னங்க அங்கே ஒரே ஃபயராக இருக்குது, என்ன இருக்கும்? ஓகே, என்ன அந்த கீழே ஏற ஒரு மாதிரி இருக்கே, ஃபுல்லாக நெருப்பா. சைடில் லாவாங்க, சச்சோ. அதனால தான் வீடு இருந்துருக்கு, யாருமே வந்து பார்க்கறதில்ல போல இருக்குது. அது அப்படியே மரத்து மேலாம் ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. ஓகே, லாவா அப்படியே வரிசையாக இருக்கு. ஓ, இது லாவா இல்லைங்க, ஆக்சுவலி இந்த டேட்டும் அந்த லாவாவும் ஒரே மாதிரி இருக்குது. அவனை பார்த்து தான் வரணும். ஓகே, பக்கத்துலேயே லாவா இருக்குது, இதே நம்ம எடுத்துருப்போம். ஆக்சுவலி நான் என்ன தான் இங்கே ஒரு வில்லேஜ்லாம் இருந்தாலும் நான் இங்கே வந்து இருக்க போகிறதில்ல. ஏன்னா அப்புறம் இங்கே வந்து நிறைய ரிசோர்ஸ் கிடைக்கிற மாதிரி இல்லை, பார்க்க ஒரு மாதிரி ஐலாண்டு மாதிரி இருக்குது. ஸோ நம்ம மைண்ட் பண்ணும்போது ஏதாவது கீழே விழுந்துட்டோன்னா என்ன பண்ணுறது? அதனால் அதாவது தண்ணிக்குள்ளே விழுந்துட்டோன்னா நம்ம பெருசாக ஏறி வர முடியாது. அதனால் நம்மளோட பொருட்கள்லாம் அங்கேயே விழுந்துடும். அப்புறம் தண்ணிக்குள்ளேயே நம்மளோட அது பேர் என்ன, ரிசோர்ஸஸ் நம்ம கஷ்டப்பட்டு கலெக்ட் பண்ணதெல்லாம் போயிடும். அதனால் நம்ம வந்து இங்கே எதுவும் பண்ண போகிறதில்ல. நம்ம வேறு எங்கேயாவது போய் தான் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஓரளவுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு ரிசோர்ஸஸ்லாம் எடுத்துகிட்டு பொறுமையாக போகலாம். முதல்ல ஃபுட் ஐட்டம் நிறைய தேவைப்படுது நம்ம போகிறதுக்கு. இப்போதைக்கு இந்த பார்ட்டில் நம்ம எங்கேயும் போக போகிறதில்ல. இது வந்து ரொம்பவே பேசிக்கான பார்ட் தான். பொதுவாக வில்லேஜில் தான் நிறைய பூனை இருக்கும்னு கேள்விப்பட்டேன். ஆமாம், பூனை நிறைய இருக்குதான். ஓகே, ஃபுட்டுக்கு பொட்டேட்டோ இருக்குது, சாப்பிடுவோம். பக்கத்தில் எங்கேயோ கேம்ப் ஃபயர் நான் பார்த்த மாதிரி இருந்துச்சு, அதனால கேம்ப் ஃபயரில் போட்டு சாப்பிட்லாம். ஓகே, நிறைய லாக்ஸ் கிடைக்கிது, லாக்ஸ்லாம் தேவைப்படும் நிறைய.